இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 28வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையை வாசிப்போம். இந்த நாட்களிலே கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அங்கே இந்த நாட்களிலே சங்கீதக்காரனுக்குள்ளே இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய பெலனும் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் கர்த்தரை நம்புவதில்லை. நம்முடைய பலத்தை நம்புவோம், நம்முடைய பணத்தை நம்புவோம், நம்முடைய ஐஸ்வர்யத்தை நம்புவோம். இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இப்படியாக இன்றைக்கு நாங்கள் நடந்து செல்லுகிறவர்களாய் இன்றைக்கு இருக்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லவில்லை. இங்கே பாருங்கள், அவர் இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே அவர் சொல்லுகிறார், அங்கே பாருங்கள் அருமையான அன்பு சகோதரனே, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. பாருங்கள் இந்த வார்த்தை, இருதயம் அவரை நம்பி இருந்தது, அதனாலே நான் என்ன செய்கிறேன், சகாயம் பெற்றேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் தேவனை நம்பி இருக்கிற வேளையிலே தேவனிடத்திலிருந்து அந்த சகாயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நாங்கள் நம்முடைய பாட்டினால் அவரை துதிக்க வேண்டுமா இருந்தால், அவரை நாங்கள் உயர்த்தி பாட வேண்டுமா இருந்தால், இந்த நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய இருதயம் முதலாவது தேவனை நம்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ரோமருக்கு நிருபத்திலே பாருங்கள், அங்கே 10வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், தேவனை நாங்கள் இருதயத்தினால் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ரட்சிப்பு வர வேண்டுமா இருந்தால், தேவனை நாங்கள் இருதயத்திலே இந்த நாட்களிலே விசுவாசிக்க வேண்டும். இருதயத்தினால் இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசிப்போமா இருந்தால்தான் அங்கே தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் வேத பகுதி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரன் பெலனும் என் கேடகமாயிருக்கிறார், நான் என் இருதயத்தில் இந்த நாட்களில் நான் அவரை நம்புகிறேன் என்று சொல்லப்படுகிறது. அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாங்கள் ஆலயத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறது முக்கிய காரியம் இல்லை. கர்த்தரிடத்திலே விசுவாசத்தை வைக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தை வைக்காதபடி இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய வேலைகளுக்காக, நம்முடைய திருமண காரியங்களுக்காக, நம்முடைய வேறு எந்த காரியங்களுக்காகவும் ஆண்டவரிடத்திலே வந்துவிட்டு கடைசியாக அதையெல்லாம் பெற்றவுடனே நாங்கள் ஆண்டவரை என்ன செய்கிறோம், ஒரு பகுதியில் இந்த நாட்களில் தள்ளி விடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. முதலாவது நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்களில் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அதாவது தானியேலுடைய நண்பர்கள் இந்த நாட்களில் சொன்னார், அவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் விட்டாலும் சரி, அவரே தேவன் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை அவருடைய இருதயத்தில் இந்த நாட்களில் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் கைவிட்டு அவர்கள் அந்த அக்கினியிலே போடப்பட்ட வேளையிலே எரிந்தாலும் அதை பற்றியும் அவர்கள் அங்கே கவலைப்படவில்லை. அல்ல, இந்த நாட்களை அவர் தப்புவித்தாலும் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவர் ஒருவரே தேவன் என்று இருதயத்திலே ஒரு உறுதியான நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார்கள் தானியேலுடைய நண்பர்கள். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே என்ன நம்பிக்கை இருக்கிறது? கர்த்தரின் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இந்த நாட்களில் இருக்கிறதா? அல்லது இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அல்லது வேறு எந்த காரியத்தையும் குறித்து இந்த நாட்களில் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் சற்று இந்த நாட்களில் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாங்கள் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். கர்த்தரின் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, அதனாலே நான் சகாயம் பெற்றேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிற வேளையிலே பாருங்கள், ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று
ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா? இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இருதயத்திலே விசுவாசியுங்கள். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுகத்தையும் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு கூடியிருந்து ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.